ராகு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு. நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10 டூ 12 லட்சம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கிறீங்கன்னா, கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அதனால அதிகமான தைரியத்த குடுத்து, இல்ல இன்னும் கொஞ்சம் குடுத்து ஒரு காஸ்ட்லியான காரா வாங்கலாம். ஒரு 20லேருந்து ஒரு 25 லட்சத்துக்கு நீங்க தாங்க அப்படின்னு. ஆனா, இங்க நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் வச்சு நெறைய வச்சிருப்போம். அதனால வந்து 10 டூ 12 அப்படிங்கிறதே கரெக்ட்டா நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சத்துக்கு வந்து வாங்கி போட்டுட்டு, அப்புறம் ஒரு ஃபினான்ஷியலா எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு தடவைக்கு 10 தடவ யோசிச்சு, நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்கன்னா, அதுக்குள்ள தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தீங்கன்னா, கேதுவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும். இல்லன்னா அசட்டு தைரியத்த குடுத்து, அது மூலமா பிரச்சனைகள்ல வந்து உங்கள சிக்க வச்சுருவாரு. எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சகோதரர்களே என்ன வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு இவ்ளோ நாள் இருக்கு அப்படின்னா, அந்த கவலைகள் எல்லாமே வந்து தீரப்போகுதுங்க. இந்த கேதுவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்க போகுது.